மணி 10 ஆச்சு, இப்பதான் எந்திரிச்சு வேலை பாக்குற லட்சம். இப்படி எல்லாம் சோம்பேறியா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. வீடு விளங்குமா? இல்லத்த, நைட் ஃபுல்லா பாப்பா அழுதுட்டே இருந்தா, தூங்கவே இல்லை. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு காரணமா? நான்லாம் இருந்த காலத்துல குழந்தையே இருந்தாலும் வீட்டு வேலை தான் முதல்ல. சரிங்கத்த, இனிமே சீக்கிரம் வீட்டு வேலையை முடிச்சிடுறேன். டெய்லி இவன் நேரத்துல எந்திரிக்காம நம்ம பையன் தான் பட்னியா போறான். நைட்டு வரும்போது சோகமா வர்றான். அப்ப போய் எங்க சோகமா வர்றேன்னு கேட்டா சாப்பிடாம போனா சோகமா தான் வருவான். ஐயோ சாமி, இனிமே நான் எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிடுறேன். தயவு செஞ்சு குறை சொல்றதை நிறுத்துறீங்களா? என்னாச்சு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி என்னை கொடுமைக்காரின்னு சொல்றா. நான் ஏதோ ஒன்று சொன்னா நான் தப்பானவாயிடுறேன். அப்படி சொல்லுங்க. என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ன திட்டிகிட்டே இருக்காங்க. அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. அவ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கா. அதனாலதான் நானே ஃப்ரீயா விட்டுருக்கேன். என்னடா உன் பொண்டாட்டிக்கு நான் எதுவும் சொல்லக்கூடாதா? வந்ததும் வராதுமா அவளுக்கு சப்போர்ட் பண்ற. விடுமா, நீ ஃபீல் பண்ணாத. வா, நீ வந்து ரெஸ்ட் எடு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம பொண்டாட்டிக்கு நாம தாங்க சப்போர்ட்டா இருக்கணும்.